வீட்டுல வரேன்டா. எங்கடா பாரா வீட்டுல வர. வாடா பங்காளி வா. இதா காசு கேஸ் வச்சிருக்கியா? டேய் ஏன்டா கடுப்பு ஏத்துற? டேய் எவ்வளோடா தின்ன? தெரியலையடா. டேய் தம்மு குடுறா. நானே எங்கள் அப்பா வந்துட்டு 50 ரூபா ஆட்டை போட்டு சரக்கு கடிக்கலான்னு வச்சுருந்தேன். அதையும் கெடுத்துட்டீங்களாடா. எல்லாம் இட்லி கடைக்கே போச்சு. அவ்வளோதான் ஆச்சா? டேய் பங்காளி நேத்து மட்டும் பனை ஏறிக்கிட்ட மாட்டியிருந்தா கஞ்சி காய்ச்சி இருப்பான்டா. ஆமாடா அந்த பெருசு வச்சிருந்தாடா. எதாடா? கத்தியாடா. பெருசா வச்சிருந்தா அவன் பேர் கொம்பனா. பயப்பட மாட்டான கினிமணியே. டேய் கினிமணி நேத்து மட்டும் நீ மாட்டியிருந்தீனா கினி மணி ரெண்டையும் அறுத்துருப்பாங்க. டே டேய் பங்காளி பயந்தா 15 கூட சிக்காதுடா. கடிச்சிருந்தனால தான்டா கல்லு குடிச்சோம். அட இங்க பாடுறா. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருங்க. கம்முனு படுடே. சொன்னா கேளு. கரெக்டா சொன்ன மச்சி. வேலையை பாடுறா. வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருங்க. நல்ல மூட கெடுக்காதடி. ஹலோ யாருங்க வெளியில? நீ யாரா உள்ள? யாரோ புதுசா குடி வந்திருப்பாங்களாட்டு இருக்கு மச்சி. பங்காளி இருங்கடா வரட்டும் பேசிக்கலாம். யார் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேலைங்க? சும்மா தான். சாரி பாஸ். ஏய் என்னடா அவனை பார்த்து சாரி பாஸ்ங்கற? ஏய் அவன் வேணும் பேசிட்டு இருந்தா பல்ல உடைச்சிருவேன்டா. ஹலோ வார்த்தை அளந்து பேசுங்க. ஏய் இப்போ என்னடா? அதான் சாரி கேட்குறோம்ல, என்ன ஓவரா பேசுற? இது எங்க ஏரியா. அதுக்கு இருங்க உள்ள வாங்க. நீ உள்ள போ. வாங்க என்ன சொல்றல வாங்க. பண்ணு சாப்பிட்டு ஜாகர. நட பண்ணு. டேய் இது சரி வாடா. இரு சரி படு. டேய் பங்காளி ஆயந்தா இருந்தாலும் அவனுக்கு அடி வச்சிருந்தா என் மனசு ஆறு இருக்குடா. ஏய் விட்றா கினிமணி, அவன் மாட்டாதடா போறறான். டேய் வீடு டென்ஷன் ஆகாதடா. ஏய் என்னைக்கு இருந்தாலும் சாவுந்த கிரிமிகள் தான்டி. ஏன்டா கினிமணி நேத்து அடிச்சமப்போ உனக்கு இன்னும் தெரியலையாடா? என்ன பண்ணே நீ? டேய் போடா போடா போடா. பங்காளி டென்ஷன் ஆவறானமா. கினிமணி கோச்சிக்காதடா. டேய் உர்ரா போட்டு எங்கடா போறோம்? நீங்களும் வேலையும்